இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. இல்ல, கொஞ்சம் பர்சனலா பேசணும். கூட வர முடியுமா? பரவாயில்லைங்க, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. என் மனசுல உள்ளத இந்த லெட்டர்ல எழுதி கொடுக்க வந்திருக்கேன். இதை நீங்க படிச்சுட்டு உடனே முடிவு சொல்லணும்லாம் இல்ல. நீங்க நல்லா பொறுமையா யோசிச்சு ஒரு 2 மினிட்ஸ்ல சொன்னா போதும். ஏங்க, நானும் என் வாழ்க்கையில் சில பேரை ரொம்ப நேசித்தேன். ஆனால் அவங்க யாருமே என் மனசை புரிஞ்சுக்கவே இல்லை. என் மனசை உடைச்சி என்னை காயப்படுத்திட்டு தான் போனாங்க. என் மனசை மற்றவங்க உடைச்ச மாதிரி உங்கள் மனசை நான் உடைக்கவோ காயப்படுத்தவோ விரும்பலை. என்னை புரிஞ்சுக்கிட்ட முதல் பொண்ணு நீங்கள் தான். நமக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்மளை பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பிடிச்சிருக்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். Really? I love you, Mama. I love you, Priya. சொன்னா கேளு. ஏய், என்னடி ஆச்சு? ஏய் நந்தினி, என்னாச்சுடி உனக்கு? சாரி, ஏதோ டென்ஷன்ல கத்திட்டேன். எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. எதுக்கு இப்படி கத்துன? ஏய் நந்தினி, நந்தினி எங்க போறா? கனவுல வந்த மாதிரியே கரிகாலன் பிரியாவோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டா. பண்ணா பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன? கரிகாலன் நம்ம லைஃப்ல இருந்து போனா ஓகே தானே? அப்புறம் எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகணும்? இல்ல, முதல்ல பிரியா என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். கொஞ்சம் தனியா வர முடியுமா? ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரியே கேக்குறாளே. இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இல்ல, இது லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இங்க பேச முடியாது. தனியா போய் தான் பேசணும். இப்போ என்ன பண்றது? லெட்டர் கொடுத்துட்டானா? ஹாய் நன்ஸ். என்ன பேசிட்டு இருந்தீங்க? சொன்னேன்ல, love விஷயம். என்ன கண்ணு காட்டுற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. லெட்டர் நீ எழுதி கொடுத்தல லெட்டர். ஏய், சைகையில சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? வாயை திறந்து என்னன்னு சொல்லு. சும்மா இரு. ஒரு நிமிஷம். யூ நான்ஸ், இங்க வா முதல்ல. என்னாச்சு? நான்ஸ், இந்த லெட்டர் சொல்றல, உனக்கு புரியலையா? இந்த லவ் லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துட்டு லவ் சொல்ல போறேன்னு சொன்னேன்ல. ஐயோ, அப்படியா? சாரி, நீ சொன்னது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அதனாலதான். சரி, இப்போ நான் போய் ப்ரோபோஸ் பண்ணிட்டு ரிசல்ட்ட வந்து சொல்றேன், ஓகேவா? ஏய், ஒரு நிமிஷம். என்னடி? என்ன? இங்க நீ லெட்டர் கொடுக்கிறது சரியா வருமானு தெரியல. ஏன் அப்படி கேக்குற? எங்க கொடுத்தா என்ன? இங்க நிறைய பசங்க வருவாங்க. அட்மாஸ்பியரே சரியா இருக்காது. தனியா எங்கேயாவது பார்க் பீச்னு கூட்டிட்டு போயிட்டு அங்க லெட்டரை கொடுத்து ப்ரோபோஸ் பண்ணாதானே நல்லா ரொமான்டிக்கா இருக்கும். சூப்பர் ஐடியாடி. நான் கூட இங்க எங்கேயாவது வச்சு கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். பட் நீ சொன்னது பெட்டர் ஐடியாவா இருக்கு. ஆமால, நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, அந்த பார்க் கூட ரொம்ப அழகா தான் இருக்கும். நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு எப்பவே கொடுத்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் நான்சி. நான் வந்துடுறேன். இல்ல ஐயோ, நான் அப்படி சொல்லல. வாங்க போலாம். போலாம். வாங்க போலாம்.
ஐயோ, அவளை லெட்டர் கொடுக்க விடாம தடுக்கலான்னு வந்து இப்ப நானே அவளுக்கு ஐடியா கொடுக்கற மாதிரி வந்துருச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு பிரியாவை கரிகாலன் கிட்ட லெட்டர் கொடுக்க விடக்கூடாது. அதை எப்படியாவது தடுத்தாகணும். என்னன்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, நான் போகணும். ஐயோ இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நானே சொல்லிடுறேன். ம். நேருக்கு நேரா அவங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியாததெல்லாம் இதெல்லாம் எழுதிருக்கேன். நீங்க இதை படிச்சுட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஐயோ, லெட்டரை கொடுத்துட்டாலே. ஏய் பிரியா, இவ எதுக்கு நம்மள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா? இவர்கிட்ட பேசினா இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன நந்தினி, உன்னை உன் டிஎல் கூப்பிடுறாரு. அத சொல்லதான் நீ இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்தியா? நான் அவரை அப்புறமா பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல, உன்னை உடனே பார்க்கணுமா, ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னாரு. அதான் நானே வந்தேன். அவருக்கு ஒரு வேலை இல்ல. நீங்க இத படிச்சிருங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். ம். அப்பாடா. ஐயோ, லெட்டரை வேற கொடுத்துட்டு போயிட்டாலே. இப்போ இதை இவன் படிக்க கூடாது. என்ன பண்ணலாம்? கரிகாலா, எனக்கு அந்த பூ வேணும், பறிச்சு கொடுக்குறியா? பார்க்ல இருக்கிற பூவை பறிச்சா திட்டுவாங்களே. திட்டுவாங்க தான், தெரியாம பறிச்சு கொடு. தெரியாம பறிச்சாலும் அது தப்பு தானே. ஒரு பூ பிடிச்சிருக்கு, பறிச்சு கொடுக்க மாட்டியா? என்ன இவன் சண்டைக்கு வருவா போல இருக்கு. இப்ப எதுக்கு திடீர்னு பூவை பறிச்சு கொடுன்னு கேட்கறான்னு தெரியலையே. ஒரு பூவை பறிக்க சொன்னா நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. சரி, எனக்கு வேணாம், விடு. இல்ல இல்ல இல்ல, இரு இரு, நான் பறிச்சு தரேன். ஒண்ணு பண்ணு, நீ என்ன தூக்கு, நான் அந்த பூவை பறிக்கிறேன். என்ன தூக்கலாம் சொல்றா? நான் உன்னை தூக்க சொல்றதுனால எனக்கு உன் மேல உள்ள கோவலாம் இல்ல இல்ல, குறைஞ்சுதான் நீ. ம். உனக்கு அந்த பூ வேணும், அதுக்கு நான் உன்னை தூக்கணும், அவ்வளவுதானே? தூக்குறேன். இரு. எப்பா, ஆள் பார்க்கதான் தப்பு குச்சி மாதிரி இருக்கா. தூக்கனா இந்த கணக்கணக்குறா. நந்தினி சீக்கிரம் பறி. சீக்கிரம் நந்தினி.